ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து பிளான்ட் தான் நம்ம நட்டு வைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் நட்டு வைக்கலாம். அதனால் இந்த மாதிரி நான் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன். பவுல் வந்து எடுத்துக்கிட்டேன். எனக்கு உங்கள் வீட்டில் இருக்க மண் வந்து எடுத்துக்கோங்க. வீட்டில் என்ன மண் இருக்கோ அந்த மாதிரி நான் வந்து எடுத்துக்கிறேன். மண் இந்த மாதிரி ஸ்மூத்தாக மண் வந்து எடுத்துக்கோங்க. அதான் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்க மண் எடுத்து நல்லா தேவையான எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக நிரப்பிக்கோங்க. உதிரி உதிரியாக இருக்கணும். மண் கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம வந்து நல்ல சாஃப்டான பழத்துக்கு நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்த பின்னுக்கு இப்போ இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். மண் தொட்டில் கை லைட்டாக தான் ஒட்டும். ஓகேவா? இப்போ அந்த மண்ணை காட்டுறேன். இப்போ நம்ம தோட்டத்துலேருந்து நம்ம எடுத்த மண் இது. இந்த மாதிரி இப்போ நம்ம வந்து சீடு வந்து இதுக்குள்ளே போட போகிறோம். ஆனால் நல்லா நல்ல பதத்துக்கு வந்து வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மண் நம்ம கீழே இறக்கி வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ நம்ம ஹோல் போட்டு தண்ணி தெளிக்காக பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஜூஸ் பால் மூடி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி ஓட்டையாக வந்து போட்டுக்கோங்க. இதில் பாட்டிலும் நல்லா சுற்றி நல்லா ஹோல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம வாட்டருக்கு நான் அடைச்சி வச்சிடலாம். வாட்டர் கேனில் வாட்டர் வந்து எடுத்துகிட்டு தென் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இருக்காமல் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மண் நல்லா சாஃப்டாக பாயிரும். இதில் நம்ம வந்து வேகமாக வந்து நம்ம வந்து சீட் போட்டுடலாம். நான் கடுகு சீடு தான் எடுத்திருக்கேன். கடுகை வந்து அங்கங்கே தூவி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம பிரான்ச்சஸாக வரும் நம்மளுக்கு. இந்த மாதிரி சீட் எல்லாத்தையும் நம்ம தூவி விட்டுக்கோங்க. தீத்தகம் போட்டு அப்படியே விடக்கூடாது. மண் போட்டு மூடிடணும். அதுக்காக கார்டனில் இருக்க வந்து ரூட் சாயில் வந்து நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மூடி விட்டுறலாம். நாரெல்லாம் போட்டு மூடினோம்னா நல்லா சீக்கிரமாக செடி வந்து நல்லா க்ரோத் கொடுத்துரும். அதனால தான் நல்லா இந்த மாதிரி நல்லா க்ரோத்து கொடுத்துரும். இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த ரோட் சாயில் இல்லை அப்படின்னா நீங்கள் சாதாரண வந்து மண்ணையே நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் சாதாரண மண்ணையே போட்டுக்கலாம். ரோட் சாயில் மட்டும் இல்லை அப்படின்னா போட்ட பின்னுக்கு வாட்டர் வந்து ஊற்றிக்கலாம். இதெல்லாம் உள்ளே வந்து நல்லா இறங்கிரும். அந்த மாதிரி தண்ணி வந்து நிறைய ஊற்றிக்கோங்க. நம்ம வந்து கொஞ்ச நாள் வந்து அப்படியே வச்சுருப்போம். அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள்.